தென்காசியில் கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்தின் மீது மோதிய பயங்கர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். சற்று நேரத்திற்கு முன்பாக ஏற்பட்ட இந்த விபத்தில் எத்தனை பேர் மரணமடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆபத்தான நிலையில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? இந்த விபத்து குறித்து உங்களோட தகவல் என்ன? வணக்கம். தென்காசியில புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருவில்லிபுத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் வாகனம் மீது எதிரே வந்த கனிம வளங்கள் ஏற்றிக் கொண்டிருந்த ஒரு லாரி மோதியதில் சம்பவ இடத்தில் பல பேர் கபடுகாயம் அடைந்தனர். இந்த விபத்தில் ஒரு சிறுவன் 4 வயது சிறுவன் உட்பட 3 பெண்கள் பலியானார். காயமடைந்தவர்களை காவல்துறையினர் மீட்டு மேற்சிகிச்சைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் இதுக்கிடையில் விபத்தில் காயமடைந்து உயிருக்கு போராடிய சிறுமியை தென்காசி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி தன்னுடைய வாகனத்தில் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. நன்றி. இந்த விபத்து தற்போதுதான் நடந்தது. இது குறித்த தகவல்கள் தந்தமைக்கு நன்றி.